ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளாகட்டும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுற பெரியவங்களுக்கும், ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும், கடைகள் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இது நல்லா வறுபட்டு தோல் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா லைட்டாக சூடில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை நல்லா வறுப்புட்டு தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பேனில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக அதே பேனில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதுவும் கருகிடக்கூடாதுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வறுக்கும் போது மட்டும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கோங்க. கருகிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். இது ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க. இதுவும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். பச்சை பயிர் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துடும். ஆல்ரெடி பேன் நல்லா சூடில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக அதே பேனில் கருப்பு எள் 1 கப் அளவுக்கு, எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு எள் 2 டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஃபேன் காற்றுல அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. எள் எப்பவுமே கழுவிட்டு சேருங்க, மண் தூசியெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ காமிச்சிருக்கா பாருங்க, லைட்டாக நிறம் மாறி இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாங்க. ஆரம்பத்தில் எள்ளும் வேர்க்கடலையும் சேர்க்கக்கூடாது, அரைக்கும் போது எண்ணெய் விடும். அதனால் முதல்ல பொட்டுக்கடலையும் பச்சை பயிரும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக இல்லாமல் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா அடுத்து தான் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. நான் எப்பவுமே இந்த உருண்டைக்கு ஏலக்காய் சேர்க்க மாட்டேன், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ வறுத்த எள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, இல்லை ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஓட்டுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா பொடிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது கூட இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் பொடிச்ச வெல்லமும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மற்ற பொருளெல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நாட்டு சக்கரை 1 கப்பு மிதமான இனிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா 1 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மிதமான இனிப்பு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நமக்கு பத்தலைன்னா திருப்பியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் இப்படி நாம்பி பிடிச்சிங்கனாவே போதும், நம்ம எள்ளுலேருந்து வேர்க்கடலேருந்து வர எண்ணெயே நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏகமாக இருக்கும். இப்படி நீங்கள் நாம்பியும் பிடிச்சி இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கொஞ்சம் உருக்கிட்டு அது இது கூட சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் 2 வகையாகவும் பிடிச்சி எடுத்திருக்கேன். நெய் சேர்க்காம உருண்டைகளாக பிடிச்செடுத்து இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு கூட இதில் சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் முந்திரி பருப்பு ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே நம்ம பொருளெல்லாம் வறுத்து அப்படியே அரைச்சதான் உருண்டைகளாக சேர்ந்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஆரோக்கியமான எள்ளுருண்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான எள்ளுருண்டை ரெசிபிகளை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.